ஹாய் ஹலோ வித் கார்னில நான் உங்கள் கார்னிகா கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த டாப்பிக்கை பற்றி பேசியிருக்கோம். அதாவது நம்ம கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு அதுக்காக ஃபீல் பண்ணிவிட்டு டிப்ரெஸ்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கோம். ஆனால் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற விஷயத்துக்காக நம்ம எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு அதை நம்ம தக்க வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதும் மேட்டர்ஸ் அ லாட். ஏன்னா நம்ம லைஃப்பில் எப்பயுமே வந்துட்டு போன விஷயத்துக்காக தான் நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். இது நமக்கு கிடைக்கலையே, இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நம்ம வந்துட்டு அதை நினச்சி நினச்சி நம்ம டிப்ரெஸ் ஆகிப்போமே தவிர இருக்க விஷயத்த நம்ம என்றைக்குமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அதை எப்படி நம்ம பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிற தாட்ஸ் நம்ம என்றைக்குமே வராது. ஸோ பிகாஸ் அது ஹியூமன் நேச்சர் தான் ஜென்ரலாகவே. இட் டேக்ஸ் அ டைம். ஸோ அதை ஹீல் பண்ணி நம்ம அதிலிருந்து வெளியே வந்து ஸோ இட் டேக்ஸ் அ டைம். பட் ஆனால் நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே ஹீல் பண்ணி வெளியே எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களால் வந்துட்டு ஃப்யூச்சரை பெஸ்ட்டாக உங்களால் கொண்டு போக முடியும். அதே ரொம்ப வருஷங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் ரியலி உங்களோட ஃப்யூச்சரும் அதே மாதிரி ரொம்ப கஷ்டமாக தான் போயிட்டுருக்குமே தவிர எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் உங்களால் பார்க்க முடியாது. அதனால் எப்பயுமே வந்துட்டு இப்போ இருக்க ப்ரெசண்ட்டாக எந்த அளவுக்கு உங்களால் பெஸ்ட்டாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் மோர் ஓவர் ஸோ இப்போ இருக்க கரண்ட் நீங்கள் எந்த எமோஷன்ஸில் வேணாலும் ஸ்டக்காக இருக்கலாம், எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸில் வேணாலும் ஸ்டக்காக இருக்கலாம். ஸோ அதிலிருந்து நம்ம எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிற அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுங்கிறதுனால ஜஸ்ட்டு நம்ம புலம்பிகிட்டு இருக்கிறது மட்டும் இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுத்துருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அது ஒரு சின்ன அந்த ஒரு டெம்பரவரி ஆறுதலை மட்டும்தான் நமக்கு தருமே தவிர பெர்மனன்ட் சொல்யூஷன் நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் எப்பயுமே வந்துட்டு உங்களோட ஃப்யூச்சரை டிபெண்ட் பண்ணி ப்ரெசண்ட்டில் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுட்டு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சீக்கிரமாக அதிலேருந்து ஹீல் ஆகி வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ வந்துட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் ஃப்யூச்சர். ஸோ அதனால் இப்போ இருக்க ப்ரெசண்ட்டுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு மெனக்கிடுறீங்க, ஸோ எனக்கு எப்படிப்பட்டாவது நான் எஃபோர்ட்ஸ் போட்டாவது நான் இந்த ப்ரெசண்ட்டை பியூட்டிஃபுல்லாக வச்சுப்பேன் அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்களே வந்துட்டு ஒரு சபதம் எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்யூச்சர் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ யோசிச்சு பாருங்கள். இன்னும் நிறையா பேசுவோம். ஜஸ்ட் ஸ்டே கனெக்டட் வித் மீ அண்ட் தட்ஸ் signing off from Karnika.